வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். ரவி எல்லாருக்கும் கிச்சடி பண்றதுக்காக வராரு. அப்ப முத்து ரவிக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. வேர்க்கடலை மட்டும் உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. பார்க்ல உட்காந்து நல்லா ஒருத்தன் வேர்க்கடலை உரிப்பான், அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிடுறாரு முத்து. இந்த வேர்க்கடலை இருக்க தோலெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. என்ன போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கோபப்படுறாரு மனோஜ். வீட்டுக்கு வெளியில போய் பாரு, போர்டில் நான் எவ்வளவு டிகிரி படிச்சிருக்கிறேன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் ரோகிணிக்குலாம் நீங்க ஒண்ணு கிச்சடி பண்ண வேணாம், நாங்க வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ரோகிணியுமே இப்போ அவங்க வராங்க. உங்களுக்கும் கிச்சடி பிடிக்காதா அண்ணே அப்படின்னு கேக்குறாரு ரவி. இல்ல ரவி, எனக்கும் மனோஜ்க்கும் நீங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. ரவி இப்போ குக் பண்ணி முடிச்சிடுறாரு. எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறாரு முத்து. மீனா கூட பூக்கட்டை வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு ரவியை பாராட்டுறாங்க. சீதா ரவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையிலே கிச்சடி டேஸ்டா தான் இருக்கு, அப்ப நீ நல்ல செஃப் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு தடவை குக் பண்ணி கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. அங்க பூக்கிட்ட வந்த ஒரு லேடி ஸ்ருதிட்ட சொல்றாங்க, உண்மையாவே நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான் ஸ்ருதி, ரவி உண்மையிலே ரொம்ப நல்லா சமைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் நல்லா குக் பண்றான்றதுனாலதான் நான் இவனை செலக்ட் பண்ணேன், இல்லாட்டினா நான் இவனை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரவி ரோகிணிட்டையும் மனோஜ்டையும் இந்த கிச்சடி சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ரோகிணியும் மனோஜும் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுட்டை. ஆனா எந்த ஹோட்டலுமே ஆர்டரை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அக்செப்ட் பண்ணாலும் அவங்க போடுற சார்ஜ் ரொம்ப டபுளா இருக்கு, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில மனோஜ் இதுக்கு மேல என்னால பசி தாங்க முடியாது அப்படின்னு நேரா கிச்சனுக்கே வந்துடுறாரு. யாரும் வராங்களா அப்படின்னு பாக்குறாரு. பார்த்துட்டு தட்டுல கிச்சடி எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்காக போறாரு. கிச்சன் கதவு பின்னாடி யாரோ நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. பார்த்தா அங்க ரோகிணி ஆல்ரெடி கிச்சடிய தட்டுல போட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரோகிணி முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா முத்து தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க சாப்பிட்டு இருக்கிறத பாக்குறாரு முத்து. இவன் நல்லா கலாய்க்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும். ஆனா முத்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு லைட்டா சிரிச்சிட்டு தண்ணியை வச்சுட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில சீதா ரவியோட கையை பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. உண்மையிலே கிச்சடி ரொம்ப நல்லா இருந்துச்சு ரவி அப்படின்னு பாராட்டுறாங்க. அதை பார்த்த விஜயாவுக்கு கடுப்பாகுது. இப்ப மட்டும் உனக்கு மாலை கட்ட லேட் ஆகாதா, போய் கட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஸ்ருதிய ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு விஜயா தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க. அந்த சீதாவை நீ கவனிச்சியாமா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் முன்னாடியும் ரவிட்ட சிரிச்சு பேசுறா, தொட்டு தொட்டுலாம் பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ரவி வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்புறம் என்ன ஆன்டி பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ரவி கல்யாணமானவன், சீதா கல்யாணம் ஆகாதவ, இந்த மாதிரி சிரிச்சு பேசுறத 4 பேர் பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இப்ப என்ன ஆன்டி உங்களுக்கு இதான பிரச்சனை, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதி. இவ என்ன பண்ண போறாளோ அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில ஸ்ருதி அங்க பூக்கட்ட வந்த எல்லார்ட்டையும் உங்க எல்லார்ட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கணும், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரவியும் சீதாவும் கேஷுவலா சிரிச்சு பேசினது கை கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தப்பா தோணுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க எதுக்கு அப்படின்னு நினைக்க போறோம், சீதா ரொம்ப தங்கமான பொண்ணு, அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்த எல்லாருமே சொல்றாங்க. ஒரு டவுட், அதை கிளாரிஃபை பண்ணலான்னு தான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அப்படி என்ன டவுட் ஸ்ருதி உனக்கு அப்படின்னு கேக்குறாரு ரவி. எனக்கு இந்த டவுட் கிடையாது, ஆன்டிக்கு தான் இந்த டவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அவங்க தான் சொன்னாங்க எல்லாரும் முன்னாடியும் இவங்க இப்படி பேசினா தப்பா நினைப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அடப்பாவி, எல்லாரும் முன்னாடி போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி விஜயா முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, அங்கிளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது உங்க கூட பேசுவாங்கல்ல, அப்ப பாக்குறவங்க என்ன தப்பாவா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரி தான் நீங்க மத்தவங்களையும் பார்க்கணும் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு உங்க மகனை பத்தி தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. எதை நினைச்சு நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் ஆன்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்வதி இப்போ மனசுல நினைக்கிறாங்க, விஜயாவுக்கு ஏத்த மருமக தான் இவ ஒருத்தியே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கிடையில சிட்டியை பாக்குறதுக்காக மீனாவோட தங்கச்சி சத்யா அங்க வராரு. யதார்த்தமா பேசிட்டு இருக்கிறப்ப என்னோட தங்கச்சி என் அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. எங்க அக்காவுக்கு 500 மாலைக்கான ஆர்டர் வந்திருக்குது, அதை நாளைக்கே டெலிவரி பண்ணணும், அதனாலதான் ஹெல்ப் பண்றதுக்காக போயிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஆர்டரா அப்படின்ற மாதிரி சிட்டி கேட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம தலைவரோட மீட்டிங் நாளைக்கு நடக்குதான், அதுல 250 பேருக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா அப்படின்னு சொல்றாரு சத்யா. அந்த மாலை ஆர்டர் தான் எங்க மாமா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு சத்யா.
இதெல்லாம் கேட்ட சிட்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பேசுறாரு. முத்துவுக்கு எப்படியாவது பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு சரியான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு அந்த மாலையெல்லாம் கரெக்டான டைம்ல போய் சேரலைன்னா அந்த தலைவருக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. அப்ப அவனே முத்துவோட கை காலை உடைச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்றாரு. காலையில வேலை முடிச்சு வண்டியில மாலை ஏத்தி அனுப்புவாங்கல்ல, அப்ப அந்த வண்டியை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு சிட்டி. நம்ம ஆள்களெல்லாம் அனுப்பாம புது ஆளா பார்த்து அனுப்பி வேலையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு சிட்டி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. சிட்டியோட திட்டத்தை முறியடிச்சு கரெக்டான டைம்ல முத்து மாலையை கொண்டு போய் சேர்ப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.